ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் நமக்கு வேணும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகாது. சென்சிட்டிவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. ப்ராசஸில் 90 days வந்துட்டு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகணும். ரிசல்ட்ஸ் வந்துட்டு தானாக வரும். உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் நடக்கும்போது உங்களோட நிழல் பின்னாடி வருது? எத்தனை பேர் உங்கள் நிழலை தூக்கிட்டு போறீங்க? ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னா அப்படி தான் வரணும். நீங்கள் ப்ராசஸில் வந்துட்டு அப்படின்னா உள்ளே போயிட்டே இருக்கும். ப்ராசஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களோட ப்ராசஸோட எண்டு தான் வந்துட்டு அப்படின்னா ரிசல்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை வந்துட்டு அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. என்ன நீங்கள் செய்யணுமோ அதை 100க்கு 100 உடனே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் யார், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட கடந்த காலம் என்ன, இப்போ ப்ரெசென்ட்டில் உங்களோட கண்டிஷன் என்ன, இது எதுவுமே வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு தடை கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ஒரு சாதாரணமான ஆள், அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது கரெக்ட். இல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் அச்சீவர் ஆனதுக்கு அவனோட பிகினிங் ஆஃப் த பிகினிங் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சாதாரணமான ஆளாக இருக்கும். அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடி அது சாதாரணமா இருக்கும். எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கனைஸ்டா இருக்கணும். நான் 24 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே ஆர்கனைஸ்டா இருக்காது. அப்ப எங்களோட கோச் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய கோச், இன்டர்நேஷனல் கோச் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொன்னார் அப்படின்னா, யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் லைஃப். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்னாரு. அது எனக்கு பட்டு நடிச்ச மாதிரி இருந்தது. யோசிச்சு பார்க்கும்போது நான் ஆர்கனைஸ்டாவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண அப்படின்னா நான் இது சொல்றது வந்துட்டு 2000 மார்ச்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இதை வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 2000 பேர் இருந்தோம். அவர் ஸ்டேஜ் மேல இருந்து வந்துட்டு சொன்னார், ஆர்கனைஸ்டு பீப்புள் வில் பிகம் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் அப்படின்னாரு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, குரு மந்திரம் மாதிரி எனக்கு விழுந்தது. நான் ஆர்கனைஸ்டா இல்லை. நான் என் லைஃப்ல எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் வந்துட்டு வேணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா என்ன ஆர்கனைஸ் பண்ண நான். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ற பீப்புளா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க நைட்டு வந்துட்டு சமைக்கிறீங்க, வீடுங்களை வந்துட்டு கிளீன் பண்றீங்க, துணிமணியை துவைக்கிறீங்க, காய வைக்கிறீங்க, அயன் பண்றீங்க, எல்லாமே நைட் வந்துட்டு என்ன பண்ணி வச்சேன். சில வேலைகளை நீங்களே பண்ணணும், சில வேலைகளை மற்றவங்களை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட சேலஞ்சஸ் வந்துட்டு அப்படின்னா நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அப்படின்னா சேலஞ்சஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சேலஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அச்சீவ்மெண்ட்டுக்கு மெயின் ஃபார்முலாவே என்ன அப்படின்னா, சேலஞ்சஸ் இருக்கும்போது சேலஞ்சு நீங்க பண்ணணும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் மைண்டா இருந்தீங்க அப்படின்னா, ஓப்பன் மைண்டா நீங்க எப்ப நீங்க ஆகுறீங்களோ அன்னையிலிருந்து நீங்க கண்டினியூஸா குரோ ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க நான் ஸ்டாப்பா குரோ ஆகும். உங்களை யாருமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஓப்பன் மைண்டா நீங்க இல்லை அப்படின்னு வச்சோம், க்ளோஸ்டு மைண்டா இருக்கிறீங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனைகள் இருக்கு, நீங்க சத்தியமா சொல்றேன், நான் ஒரு நாளும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிக்காதவங்க அத்தனை பேரும் க்ளோஸ்டு மைண்ட்ல இருப்பாங்க. நீங்க ஓப்பன் மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும்.